டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக மே 16ஆம் தேதி திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அதன்பின் விக்ரம் ரவீந்திரனின் வீடு அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் V லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் மனுதாரர்கள் இருவரிடமும் எதன் அடிப்படையில் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டது என்ற விவரங்களை சீலிட்ட உரையில் தாக்கல் செய்தார். அதை ஆய்வு செய்த நீதிபதிகள் எங்கள் முன் தாக்கல் செய்த ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் போதுமானதாக இல்லை என தெரிவித்து முறைகேட்டில் இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தனர். மேலும் வீட்டை சீல் வைக்க எங்கிருந்து அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் வந்தது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதையடுத்து டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களை நீதிபதிகள் பார்த்தனர். அதன்பின் டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதற்கு ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை எனவும் வாதத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என கூறிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர்.